கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே தேவன் ஏன் மனிதனை சிருஷ்டித்தார் என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் நான் ஒரு காரியத்தை அழகாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உண்டாக்குறதனுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது, மனிதனை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பாக தேவ தூதர்களை உண்டாக்கினார். தேவ தூதர்கள் 8 விதமாக இருக்கிறார்கள். அதாவது மிகாவேல், காபிரியேல், லூசிபர். மிகாவேல் யுத்தத்துறைக்கு தலைமை, காபிரியேல் செய்தித்துறைக்கு தலைமை, லூசிபர் ஆராதனை துறைக்கு தலைமை. கேருபீன்கள் அவருடைய சிங்காசனத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவர்கள். சேராபீன்கள் 6 சட்டைகளை உடையவர்கள். 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதனை செய்கிறவர்கள். மீதி அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள், இப்படி 8 விதமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்கள், இந்த 8 விதமான தேவதூதர்களும் அவருடைய அந்த முறைமை, அவருடைய பணி என்ன? கவனிங்கள், முதலாவது வானத்திலே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிறது. 2வது வானத்திலே தேவதூதர்கள் இருந்து பணியாற்றுகிறார்கள், கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள். 3வது வானத்திலே தேவன் இருக்கிறார், சீயோன் அங்கே இருக்கிறது, வடபுறத்திலே பாரடைஸ் இருக்கிறது. இப்படி இருந்த காலத்திலே 2வது வானத்திலிருந்து லூசிபரும் அவருடைய சேனைகளும் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறது போல, நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை அங்கே அமைப்பேன், எல்லாரும் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று லூசிபர் நினைத்தபடினாலே கர்த்தர் அவனை மேலிருந்து கீழே தள்ளினார். அவனைத்தான் நாம் சாத்தான் என்றும், பிசாசு என்றும், திருடன் என்றும், மனுஷ கொலைபாதகன் என்றும் வேதம் பல விதங்களிலே வர்ணிக்கிறது. நல்ல கவனிங்கள், மனிதனை ஏன் சிருஷ்டித்தார்? வானத்திலிருந்து தேவதூதர்கள் கலகம் பண்ணினவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வானத்திலிருந்து கீழே தள்ளின பின்பு அங்கே ஆராதனை கூடத்திலே ஆராதனை செய்வதற்கு ஆட்கள் தேவை இருந்தது. அந்த இடம் எம்டியாக இருந்தபடினாலே மனிதனை சிருஷ்டித்து தேவ சாயலாக சிருஷ்டித்து அந்த இடத்துக்கு கொண்டு பரிபூர்ணமாக அடைந்து பூர்ணமான பிற்பாடு அந்த இடத்துல கொண்டு வந்து தேவதூதர்கள் இருந்த இடத்திலே மனிதன் என்று ஆராதனை செய்வதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். இதுதான் மனிதனுடைய நோக்கம். உங்களை என்னை உண்டாக்கின நோக்கம் என்ன? நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதனை செய்வதற்காகத்தான். ஆகவே தான் நம்மை ஆசாரியர், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை என்னை ஆராதனை செய்யும்படி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். நம்மையும் ஆராதனை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஆசீர்வதித்தார், பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். ஆகவே ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற, ஆராதனை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.